ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதியக்குழு அதாவது 8th பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அட்டவணை வெளியே இருக்கு. முழு சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும், அது கால அட்டவணை என்ன, எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு இந்த சம்பள உயர்வு பற்றின டீட்டெயில்ஸ் ரொம்பவே தெளிவாகவும் நீட்டாகவும் நான் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. நிலை 1 முதல் நிலை 18 வரையிலான ஊழியர்களின் முழு சம்பள உயர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தருணம் இறுதியாக வந்துவிட்டது. என்ன அப்படின்னா, இந்த சம்பள உயர்வு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போடக்கூடிய 7th பே கமிஷன் முடிந்து 8th பே கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது சம்பள உயர்வு. இது பார்த்தீங்கன்னா 8வது சம்பள குழுவின் தேதியை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் நிலை 1 முதல் நிலை 18 வரையிலான ஊழியர்களுக்கான சாத்தியமான சம்பள உயர்வுகளின் அட்டவணையும் பகிர்ந்து கொண்டுள்ளது. இந்த செய்தி நாடு முழுவதும் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரியில் இருக்க சம்பளம் அதாவது 18,000, 35,000, 85,000, 2 லட்சம் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் இருப்பாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த படிநிலைகள் எல்லாமே எவ்வளவு ஹைக் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாக இந்த ஆணையம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறித்து ஊகங்கள் இருந்தன. ஆனால் இப்போது படம் தெளிவாக உள்ளது. இந்த ஆணையம் 7வது ஊதியக்குழுவை மற்றும் அனைத்து மத்திய ஊழியர்களின் அடிப்படை சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியத்தை மறுபரிசீலனை செய்யும். பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் பொதியாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது விலை உயர்வு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அதாவது எக்கனாமிக் சுச்சுவேஷனை பார்த்து எவ்வளவு இன்க்ரிமெண்ட் போடணும் அப்படிங்கிறது, ஊதிய உயர்வு அப்படிங்கிறத நியமிச்சாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இப்போ எவ்வளவு பொருளாதார உயர்வு, செலவுகள் அதை எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இப்போவும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது மக்களுக்கு, அந்த அரசு ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் உயர்த்தப்பட்டிருக்கு. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, 8வது சம்பள கமிஷன் என்றால் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு, ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இருந்தாலும் எல்லாருக்காகவும் மறுபடியும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். ஊதியக்குழு என்பது மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள அமைப்பை மறுபரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை செய்ய அரசாங்கத்தால் சில வருட இடைவெளியில் அமைக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். கடைசியாக 7வது ஊதியக்குழு 2014 அமல்படுத்தப்பட்டது, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது 8வது ஊதியக்குழு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். அதாவது நார்மலாக கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா, அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட சேலரி ஹைக் பண்ணுவாங்க. அதுதான் 8வது சம்பள கமிஷன், அதாவது 8வது ஊதியக்குழு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டின் தற்போதைய பொருளாதார வளர்ச்சி, பணவீக்க விகிதம் மற்றும் ஊழியர்களின் நிதி தேவைகளை மனதில் கொண்டு சம்பள அமைப்பை மிகவும் அனைத்து ஊழியர்களையும் பாதிக்கும். அதாவது பேசிக் ஒர்க்கில் இருக்கவங்க ஹையர் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஒர்க் இருக்கவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சம்பள உயர்வு சேஞ்ச் ஆகும், கம்பல்சரி. ஸோ இதுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க மத்திய அரசு அவங்களுக்கு கீழே. இதில் யார் அதிகம் பயனடைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது சம்பள குழுவின் நன்மைகள் மத்திய செயலகங்களுக்கு மட்டுப்படுத்தப்படாது. ஆனால் இது பல துறைகள் மற்றும் பணியாளர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் அடங்கும். அதாவது குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கவங்க அப்படின்னு கிடையாது, மத்திய அரசு ஊழியர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே இது எஃபெக்ட் ஆகும். மத்திய அரசின் அனைத்து குரூப் A, B மற்றும் C ஊழியர்கள், அதாவது மத்திய அரசோட ABC ஊழியர்கள், ரயில்வேயில் பணிபுரியும் ஊழியர்கள், ஆயுதப்படை வீரர்கள், துணை இராணுவ படை வீரர்கள், அனைத்து ஓய்வூதியர்கள், அதாவது ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கலாம், குடும்ப ஓய்வூதியம் பெறும் சார்புடையவர்கள், மையத்தின் கீழ் உள்ள குடிமை துறைகளின் ஊழியர்கள். அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, பென்ஷன் வாங்கினீங்க அப்படிங்கிற எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இதில் நீங்கள்
பயனடைவீங்க. இதில் இன்னும் மெயினாக பார்க்க போகும்போது இந்த ஆணையம் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் நிதி ரீதியாக அதிகாரம் அளிக்கும். குறிப்பாக பணவீக்க விகிதம் வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கும் போது ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரண ஆதாரமாகவும் இருக்கும். அதாவது கரண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் இந்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அப்படின்னு இல்லாமல் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க ரிட்டையர்ட் ஆகிருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி என்ன அமௌண்ட் வந்துட்டு இருக்கோ அதை விட இன்னும் ஹைக் பண்ணி இந்த 8th பே கமிஷனில் வழங்க போகிறாங்க. அது பென்ஷன் மூலமாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சாத்தியமான சம்பள உயர்வு சுருக்கமான அட்டவணை. அரசாங்கத்தால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட சாத்தியமான தரவுகளின் 8வது சம்பள குழுவின் சம்பளம் சுமார் 40% முதல் 45% வரை அதிகரிக்கக்கூடும். கீழே உள்ள அட்டவணை மதிப்பிடப்பட்ட சம்பள உயர்வை காட்டுகிறது. அதாவது பேசிக்காக உங்களோட சேலரி ஹைக் 8th பே கமிஷனில் எவ்வளவு இருக்கும், ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, இப்போ என்ன ஹைக் ஆக போகுது அப்படிங்கிற அப்ராக்சிமேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நிலை 1லிருந்து நிலை கடைசி வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டகரி வைஸாகவே நம்ம பிரிச்சிருக்காங்க. சம்பள நிலை தற்போதைய அடிப்படை ஊதியம், அதாவது 7th பே கமிஷன் அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 8th பே கமிஷன் வரப்போகுது. அதில் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தோராயிரமாக மாதாந்திர நடைமுறை, அதாவது நடைப்பயணம் நடைமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதன் அடிப்படையில் எவ்வளோ சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது, வேரியேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த சார்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிலை 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 7th பே கமிஷனில் வாங்கிட்டு இருந்தவங்க 8th 26,000 வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 8,000 வந்து வேரியேஷன் ஆகும். நிலை 4ல் உள்ளவங்களுக்கு 25,500 ஆல்ரெடி இருக்கும். 35,500 வந்து மாறும். இதில் கிட்டத்தட்ட 10,000 வந்து ஹைக் ஆகிருக்கும். நிலை 6ல் இருக்கிறவங்களுக்கு 35,400 ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும். இது வந்து 8th பேல 49,500 சேஞ்ச் ஆகிருக்கும். இதோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து 14,100 வந்து ஹைக் ஆகிருக்கும். நிலை 7ல் இருக்கிறவங்களுக்கு 44,900 ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் 8th பேல 63,000 அது அதிகரிக்கும். 18,100 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நிலை 10ல் 56,100 ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க. இது வந்து 8th பேல 78,500 உயர்ந்திருக்கும். 22,400 உங்களுக்கு வந்து வேரியேஷன் வந்திருக்கும். நிலை 12ல் இருக்கிறவங்களுக்கு 78,800 ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு 1,10,000 வந்து ஹைக் ஆகும். கிட்டத்தட்ட 31,200 அப்படின்னு சொல்லலாம். நிலை 14ல் இருக்கவங்களுக்கு 1,44,200 ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 2 லட்சமா 8th பேல கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட 55,800 இதில் வேரியேஷன் வரும். அடுத்து நிலை 16ல் இருக்கக்கூடியவங்களுக்கு 2,05,400 ஆல்ரெடி 7th பே பேசிஸில் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 8th பேல வந்து ஜனவரியிலிருந்து 2,85,000 உயர்த்தப்படும். அவங்களோட டோட்டல் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79,600 இருக்கும். இதுவே கடைசி நிலை 18ல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2,50,000 வாங்கிட்டு இருப்பாங்க 7th பே கமிஷன் பேசிஸில். இப்போ 8th பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3,40,000 அவங்களுக்கு கையில் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்களோட டோட்டல் ஹைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு ஊழியர்கள் பேசிக் சேலரியிலிருந்து ஹை சேலரி வரைக்கும் எவ்வளவு ஹைக் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு வேரியேஷன் வந்திருக்கும் அப்படிங்கிற தெளிவான சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்மேன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் எல்லாமே போட்டிருக்கோம். இதில் ஸ்லைடாக வேரியேஷன் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. குறிப்பு இதில் என்ன அப்படின்னா, இந்த புள்ளிவிவரங்கள் இப்போதைக்கு வெறும் மதிப்பீடுகள் மட்டுமே. கடந்த சம்பள குழுவின் அறிக்கைகளில் அடிப்படையில் சிறிது மாறக்கூடும். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இது மதிப்பீடு, அந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் என்ன கால்குலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை மத்திய அரசு லைட்டாக மாற்றி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு வரும். 8வது ஊதிய குழுவோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செயல்படுத்தப்பட்ட தேதி வந்து ஜனவரி 1, 2026 முதல் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஜனவரி 1, 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாத்தியமான அதிகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 40%லிருந்து 45% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அகவிலைப்படி இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓய்வூதிய சீர்திருத்தம், புதிய அடிப்படை ஊதியத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய தொகையும் திருத்தப்படும். அதாவது கரண்ட் சேலரி ஹைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களோட பென்ஷனும் வந்து ரிவைஸ் பண்ணி தருவாங்க. ஃபிட்மேன் காரணி, ஃபிட்மேன் ஃபேக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 7வது சம்பள குழுவில் இது 2.57 இருந்தது. இந்த முறை அதை அதிகரிக்கலாம். அதாவது லாஸ்ட் டைம் 2.57 இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.97 2.4 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை பற்றின ப்ரீவியஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். பிற கொடுப்பனவுகள் ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல், மருத்துவம் மற்றும் அதர் கொடுப்பனவுகள் இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி என்ன வாங்கிட்டு இருக்கீங்களோ அதிலிருந்து வேரியேஷன் வந்து ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.